செய்வோம் வாரீர். நம்மை வாழ வைக்கும் உயர் தெய்வங்களை கண்டு வணக்கம் செய்வோம் வாரீர். நம்மை வாழ வைக்கும் உயர் தெய்வங்களை கண்டு வணக்கம் செய்வோம் வாரீர். ஏதும் இல்லாது இன்பம் பெருக்கினையே இணையேதும் இல்லாது இன்பம் பெருக்கினையே இகமதில் கொடு போக்கு அகவார்ந்த கனிவுடன் கனிவுடன் வணக்கம் செய்வோம் வாரீர். நம்மை வாழ வைக்கும் உயர் தெய்வங்களை கண்டு வணக்கம் செய்வோம் வாரீர். பெற்றதாய் தந்தையரை பேணி தினம் பணிந்தும் பிள்ளையில்லா உழைப்பை கொண்ட உழவார்களை தொடர்ந்தும் கலியுக தெய்வம் கந்தானியே கருணையின் விளக்கமும் கடம்பானியே பலையன துயர்கள் வளர்ந்திடும் போதில் வாயோன் மருகா முருகா பெற்றதாய் தந்தையரை பணிந்தும் பிள்ளையில்லா உழைப்பை கொண்ட உழவர்களை தொடர்ந்தும் கற்றனர் அறிஞரையும் கல்வி தந்தான் சண்முகம் பிரியனையும் கற்றனர் அறிஞரையும் கல்வி தந்தானையும் கண்ணி தமிழ் அறிந்த அன்பர்கள் அனைவருக்கும் கல்வி தமிழ் அறிந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செய்வோம் வாரீர். நம்மை வாழ வைக்கும் உயர் தெய்வங்களை கண்டு வணக்கம் செய்வோம் வாரீர் வாரீர் வாரீர். பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலை இருந்த வீட்டிலே தமிழ்ந்த வேதியை நெருப்பிலை நின்று கற்றோர் நினைவலை நடந்தவன மறுப்பிலை வென்றமாவை என் மருங்கிலே வளர்கின்றாள் என்று அமிழ்தன்படியே செந்தமிழுக்கு சிறப்பாயிரமாடி சிறக்க வைத்த பேர் அறிஞர்கள் மறுபிலை துண்டிய நண்பர்களே நாடகக்கலா ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நாரதர் கூறியபடி நாம் வந்து விட்டோம் ஆலோலம் சோ என்கின்ற ஓசை என்பார். யோசை காணவில்லையே, ரொம்ப சோகமான சோவா இருக்கே. ஒரு ஆர்வமான எப்படா வர்றாரு அவர் வீட்டுக்காரர் வர்றாரு அப்படிங்கிற ஆர்வத்துல ஹலோலம் சோ அப்படிங்கிறதுங்க. ஹலோலம் சோன்னா வந்துட்டியாடா, இதான் வேண்டாம் அவருப்பா சோ போடுற மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஒரு பெரிய பாவம்னா இது வரைக்கும் நான் சோ போட்டதை பார்த்ததே இல்லை. ஆலோலம் சோ போடுவதை காதால் கேட்க முடிகிறது, ஆனால் சோ போடுவதை கண்ணால் பார்க்க முடியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வருது. அவங்களுக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். இனிமையான குரல், இனிமையான சாயிரம், சின்ன பிள்ளையிலே அப்படி இருந்துச்சு. எப்படி இருக்கும், மிக அழகாக இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கிற அந்த ஆலோலம் சோ என்றால் ஆலோலம் என்ன குரல் காட்டி இந்த அரும் புணத்தே சேலோடுகள் திரை மீது வைத்த சிங்காரி தன்னை, சேலோடுகளை திரை மீது வைத்த சிங்காரி 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 தன்னையன், சேலோடுகளை திரை மீது வைத்த சிங்காரி தன்னையன் காலோடு கால் பின்னி அனுராகமாக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழம் போல் தித்திக்கும் பொழுதில்லை. ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அரும்புன வாசலிலே.
ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அரும்புன வாசலிலே. நேயம் கருகுவாளும் நிக்கிரகிப்பாளும் தேனே, நேயம் கருகுவாளோ நிக்கிரகிப்பாளோ தேனே, வாய உலகில் இந்த முங்கையை போல காணேன், வாய உலகில் இந்த முங்கையை போல காணேன். ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அரும்புன வாசலிலே. தோ தோ சோயன ஆயலோட்டும் சாயலிலே. ரச மோகன கல்யாண குணவதி கலவி குறியவள் ராமன் சுகவாரிதி. கானரச மோகன கல்யாண குணவதி கலவி குறியவள் ராமன் சுகவாரிதி. ஞான சுந்தரன் புகழ் ஆயலோட்டும் சாயலிலே. ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அரும்புன வாசலிலே. தெய்வரம்மை முன்னார் திருவிழகெல்லாம் கைவரந்தவன் கற்பத்து விட்டானோ, ஐவர்களுக்குள்ளே அமர்ந்த சிவனார்க்கிய தெய்வ வடிவெடுத்த செயலையும் வளதானோ, வந்தெழும் கையால் பரநினைத்தன் மதனை வந்தெழுப்பு கொண்ட மகராசி வளதானோ, கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து வடித்திராமல் செம்மலரான் கைமலரால் செய்துவிட்ட பொறுப்பா இவள் சம்போகவல்லி சரசவல்லி அம்போர்க்கன் அமிர்தவல்லி ஆரவல்லி சூரவல்லி நீலவல்லி கற்பவல்லி சோலைவல்லி மரதவல்லி சண்முகவல்லி ஆனந்தவல்லி கற்பூரவல்லி முருகவல்லி மாணிக்கவல்லி மரதவல்லி வெடியூர்வல்லி கோமேதவல்லி புஷ்பராகவல்லி சினேகவல்லி வஜ்ரவல்லி வள்ளி இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க நாடகத்துல. சித்திரவல்லி இப்படி எத்தனை வழி இருந்தாலும் இன்னைக்கு சந்திக்க போறது 101வது வள்ளி. அப்படி சொல்லுங்க. முத இழுப்பப்பட்டியில தான் ஆரம்பிச்சிச்சு நமக்கு. இந்த இழுப்பப்பட்டிக்காரர் உட்காந்துருக்காரு, அவர் தான் சாப்பாடெல்லாம் போட்டார் நமக்கு. வந்தோடனே ஒருத்தர் கேட்டார், இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்குவமா சாப்பாடு போட்ட, குழம்பு ஊத்த, ரசம் ஊத்த, பெரியவங்க கூட அவ்வளோ அக்கறையா இல்லை. சிவப்பு சட்டை இழுப்பப்பட்டியாருன்னு சொன்னோன்னா, இழுப்பப்பட்டினா எந்த இழுப்பப்பட்டின்னு கேட்டேன். குச்சிலியம்பாறைக்கு கிழக்கால அங்கேதான் எனக்கு அரங்கேற்றம். முத நான் ராஜபாட்டுன்னு வேஷம் போட்டது இழுப்பப்பட்டியில் தான். அதனால் மறக்க முடியாத ஒரு ஊர், அந்த மக்களை மறக்க முடியாது. அதனால் இழுப்பப்பட்டின்னு சொன்னோன்னா தம்பி மேலே நமக்கு ஒரு கண்ணாயிருச்சு. அதனால தான் அந்த பற்றியில் பால்கார் பையன் ஆலோலம் சோய் என்ற குரலை வைத்து இப்படி வர்ணிக்கிறேன் என்றால், ஒருவேளை வள்ளியை நேரடியாக பார்த்து விட்டால் அந்த காற்றுக்கும் குளிருக்கும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியல. இந்த பிள்ளை என்ன பாடுபட போதோ இன்னைக்கு. கிளினானும் ஒளியும் இடம்னானும் முக்கம் மதினானும் முகம் பார்த்தோரை பரவசமாக்கிடும். அழகென்றாலும் அழகு, அணியாய் அழகு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த
வருவதில்லையா காதல் தாமென்று கேளாமல் தருவதில்லையா பாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாமென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா நீ நில்லென்று கூறாமல் நிற்கவில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவம்மா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் அணைப்பதற்கே இன்னும் வேண்டுமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே இன்னும் வேண்டுமா முத்தமிழே முக்கணியே முகவண்ணமே நீ முப்பொழுதும் எப்பொழுதும் எனது எண்ணமே பாவாடை தாவணியில் பார்த்த உருவம்மா இங்கே எல் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் போர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் இங்கே எல் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் போர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுமே பாவாடை தாவணியில் பார்த்த உருவம்மா இது பூவாடை வீசி வர மூத்த பருவமா பாவாடை தாவணி பார்த்த உருவம்மா ரொம்ப அருமையா போட்டிருக்கீங்க. எந்த ஊரு? திண்டுக்கல் ஐயப்பன். மிகச் சிறப்பாக அமைச்சிருக்கிற உங்களுக்கு நெஞ்சார்ந்த இந்த காத்துல விசிலிங் வராம போடுறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? இந்த காத்துல விசிலிங் ஃபுல்லா வரும், ஒரு விசிலிங் கூட வரல. மகராசி நல்லா இருப்பீங்க பெருமாள் அருளாலே. அதான் தொழிலில் உள்ள ஈடுபாடு எல்லாம் பெருமாள் அருள். இல்லாட்டி இந்த காத்துக்கு விசிலிங் ஊதி தள்ளிப்படும், சமாளிக்க ரொம்ப சிரமம். அப்படியா? பார்ட்டி நாடக பார்ட்டி கூட மாற்றி மாற்றி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏஜெண்ட்டை மாற்ற வேண்டியதில்லை. ஆமாம் ஏஜெண்ட்டு. ஆனால் மைக் செட்டு நல்லா இருந்தால் தான் நாடகம், இல்லாட்டி நாடகம் எப்படி ஆளை போட்டாலும் உட்காந்துரும் நாடகம். மிக சிறப்பாக அமைச்சிருக்கிறீங்க, அவங்கள மாற்றிடாதீங்க. காலையில் பார்த்து நம்மள நம்பர் மட்டும் வாங்கிக்க, வேற ஒன்றும் இல்லை. ஏற்பாடு பண்ணுங்க. நம்பர் வாங்கிக்கணும். நம்ம என்கிட்ட ஏதாவது நாடகம் பேசணும்னா அவங்களை கூப்பிட்டுக்கலாம்ல. வருகிறார் வனத்துடைய காவலர் மான்குட்டியை தேடி வந்தேன். குட்டி உள்ளே நுழைந்து விட்டது என்கிற விளக்கினை உணர்த்தி நிறைவாக வள்ளின் உண்மையான துப்பாக்கி மாதிரியே இருக்குது. நான் கூட தண்ணி துப்பாக்கி தான் தூக்கிட்டு அலைகிறாரு அப்படின்னு நினைச்சேன். சுட்டுக்கிட்டு போடுவாரோ அவர் துப்பாக்கி வச்சுட்டு உங்க கையில ஒண்ணுமே இல்லை சாமி. ஆனால் அவர் வர்றதெல்லாம் சரி, ரொம்ப நேரம் என்கிட்ட நேரத்தை ஓட்டக்கூடாது. ஏன்னா உடனடியாக நான் வெளியே பார்க்கணும். சரி சரி சீக்கிரம் முடிக்க மாட்டாரு. வெளியே வந்தாருன்னா உள்ளதுன்றது பெரிய விஷயம். இதில் கூட பரவாயில்ல. இந்த மதுரை வீரன்ல ஐயோ ஒன்றும் சமாளிக்க முடியாது நம்மளுக்கு. அப்படியே கொள்ளவெறியா உங்க மூடே மாத்திடுவாப்ல. வெளியே கூப்பிடலாமா ஐயா? சரிங்க. போதுவார் மானுதேவனாய் என்ன வகுதி எப்படி வகுதியா போகுது? என்ன வருது எப்படி வருது ஏன் போகுது? என்ன வகுதி எப்படி போகுது ஏன் போகுது? எதுக்கு போகுது? என்ன எதுக்கு பாதித்து? சுரேஷ் துப்பாக்கி வச்சிருக்காருன்னா அது பொம்மை துப்பாக்கி.
உங்களால முடியுது. எல்லாம் வேட்டை முடியுது. கிழக்கணும். துப்பாக்கி வச்சிருந்தா பத்தாது, ஆ, குறி வைக்கணும். சுடணும். குறி வைக்கணும். குறி எப்படி வைக்கிறீங்க? வைங்க பார்ப்போம். குறி வைக்கலாம்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இடம் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இப்படி வைங்க. எதுல எப்படி குறியை எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். பாருங்க. ஏன்னா சென்னையில ஒரு போட்டி வந்துச்சு, துப்பாக்கி சுடுற போட்டி. அந்த போட்டியில நான் தான் வெற்றி பெற்றேன். இப்ப இதுல குறி எதுல பார்க்கணும் சொல்லுங்க. இதுல பார்க்கணும். அதுல பார்த்தா பத்தாது. இந்த ஓட்டை இருக்கு பத்தியா? இது ஓட்டை சிறுசா இருக்கு. இந்த ஓட்டைக்கும் அங்க இருக்கிற ஆணிக்கும் இது நிமித்தி விடணும். அது அப்ப பார்வை எதுல இருக்கணும்? அதாங்க இது நிமித்தி விட்டு அதுல பார்க்கணும். துப்பாக்கிக்காரர்களுக்கு கண்ணு எதுல இருக்கணும்? தூண்டிக்காரனுக்கு அது மேலதான் கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. மிதப்புல தூண்டிக்காரர்களுக்கு கண்ணு வந்து முகத்துல தான் இருக்கணும். அதான் மிதப்புல இல்ல இல்ல, முகத்துல இல்ல மிதப்புல. கண்ணு முகத்துல இருக்கணும். பார்வை அப்படி வைக்கணும். வாங்க. அப்புறம் மொத்தத்துல என்னன்னு சொல்ல வர்றீங்க? அதை சொல்லி முடிச்சிருக்க. வெத்து துப்பாக்கின்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து இதுதான் உண்மையான துப்பாக்கி. குண்டு உள்ள இருக்கு. எப்படி இது ரவையா என்னது? என்னது ரவையா? ரவை போடுறது தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. அது மாதிரி ஒத்த குண்டா. இது ரெட்டை குண்டு. வேட்டை கிழக்கணும், குறி தவறாமை. குறி தவறாம். எதை வேணாலும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஆமா. ஆனா குறி தவறக்கூடாது. குறி தவறவே நான் வச்சேன்னு வச்சுக்க. அதான் வேட்டை கிழக்கணும். குறி தவறவே தவறாது. பெண்மை கிழக்கணும், கற்புநெறி. ஆமா. எவ்வளவு வேணாலும் பேசலாம், பாடலாம், நடிக்கலாம், துடிக்கலாம், ஓடலாம், ஓடியாடலாம். ஆனா பெண்மை கிழக்கணும், கற்புநெறி. ஆசிரியர் கிழக்கணும், நிச்சயம். சுருங்க சொல்லி விளங்க உரைத்தல். ஆமா. நம்ம சொல்ற வார்த்தை சுருக்கமா இருக்கணும், விளக்கமா புரியணும். இல்ல குழப்பமா சொல்லி சில பேர் விவரம் சொல்லுவாங்க, சில பேர் விவரமா சொல்லி குழப்புவாங்க. நீங்க எந்த மாதிரின்னு தெரியலையே. 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தில் ஓதி வைத்தாலும் 6 எழுத்து 7 எழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கிறேன். புரியுதா? மான்குட்டியை பிடிக்க வந்தோம்னா போகுதுன்னு வந்தீங்களே. அப்படி கடைசியில இருக்க சொல்லக்கூடாது. 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தில் ஓதி வைத்தாலும் 6 எழுத்தில் 7 எழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கிறேன். இது எந்த அகராதியில எழுதி வச்சிருக்கீங்க? இதுதான் அந்த குழப்பமா சொல்லி சுருக்கமா புரிய வைக்கிறது. அதான் சொல்றேன். 6 எழுத்து மந்திரம்ங்கிறது என்ன? சரவண பப. இதான் 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து. இந்த 6 எழுத்தை சுருக்கமா சரவண பவான்னு சொன்னா முருகனை மட்டும் குறிக்குது. ஓம் நமோ நாராயணானா பெருமாளை மட்டும் குறிக்குது. ஓம் நம சிவாயனா அது சிவனை மட்டும் குறிக்குது. நீங்க எந்த பெருமாளை சொல்றீங்க? எந்த சிவனை சொல்றீங்க? எந்த பெருமாளை எந்த சிவனை சொல்றீங்க? ஏன் இருக்கிறது ஒரு சிவன் ஒரு பெருமாள் தான், வேற என்ன? ஒரு பெருமாள் ஒரு சிவன் தானா? ரெண்டுமே நான் ஒண்ணுதாங்கிறேன். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயிலே மண்ணு. அரியும் சிவன் ஒண்ணுன்னா ஆமா. அப்படியா சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம் சமயங்களை ஆறாயாம பிரிச்சாங்க. அவங்களுடைய உடல் நிறைய பொறுத்தது. தேவைன்னா சாப்பிடலாம், தேவையில்லைன்னா ஒதுக்கிடலாம், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் அதுக்கு சொல்லல, எதுக்கு சொல்ல வந்தேன்? எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னு நீங்க சொன்னதான் தெரியும். தம்பி இங்க பெரிய ஒரு ரகல் நகை என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி, அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஒவ்வொரு மந்திரத்தையா தனித்தனியா சொல்ல வேண்டாம். ஓம்னு சொன்னா எல்லாரையுமே, எல்லாரும் கணபதியை குறிக்கும், சக்தியை குறிக்கும், சிவனை குறிக்கும், மகாவிஷ்ணு குறிக்கும், எல்லாத்தையுமே குறிக்கும் இந்த ஓம்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும். ஆமா. அதனாலதான் 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தில் ஓதி வைத்தாலும் 6 எழுத்தில் ஈரெழுத்தை அப்படின்னா கடைசி எழுத்து சரவண ப. சரவண பவன் வா. அந்த வாங்குற எழுத்து தான் நான் தேடி வந்திருக்க மான்குட்டிக்கு முதல் எழுத்து. அப்ப முதல் எழுத்து வான்னா ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து? பாசியா யோசி? இல்ல யோசிக்கல, இல்ல நீங்க சொல்றதுதான் உண்மை. கையில பாசி மனசுல யோசி. ஆமா, கையில பாசி மனசுல யோசி. இப்ப சரவண பவா அந்த வாங்குற எழுத்து தான் முதல் எழுத்துனா ஏன் மான்குட்டிக்கு முதல் எழுத்து வா, கடைசி எழுத்து லீ, இடையில ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்தை போட்டா அந்த குட்டி பேர் என்னன்னு தெரிஞ்சு போயிரு. அந்த எழுத்தை போட்டா ஆமா. எங்க அந்த டப்பா வாழைப்பழம்லாம்